ஏ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்த்தா கவன்ட்ரியில் இருக்க பூல்மேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு கவன்ட்ரி மார்க்கெட் பற்றி தான். அங்கே தான் போகிறேன். நான் இப்போ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இப்போது பஸ் ஏறுறேன். இங்கே பாருங்கள், பஸ்ஸு வந்துச்சு. உள்ளே ஏறுறேன். லேடி டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க மொபைல் எடுத்தாங்க. நான் நெக்ஸ்ட்டு இதில் காயின் போடுறேன். போட்டோடனே அவர் ஓகே கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், நான் இப்போ டிக்கெட் எடுத்துக்கிறேன். என்னோடய டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகிறேன். டபுள் டெக்கர் பஸ் தான் இது. நான் மேலே போய்ட்டு கீழே இறங்கிட்டு பூல்மேடில் இறங்கிட்டு நடந்து போய்ட்டுருக்கேன். இதுதான் சிட்டி சென்டர் சொல்லுவாங்க. பூல்மேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வெளியே போகணும். அப்படியே போயிட்டு ஜாலியாக செம்ம குளிர் நல்லா இருந்துச்சு. அப்படியே எல்லோரையும் புதுசாக பார்த்துட்டு அந்த மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளில் வராங்க எல்லாருமே. அப்படியே அவங்க வேலையை முடிச்சுட்டு கிளம்புற டைம் இது. ஈவினிங் 4:30 அந்த டைமில் தான் போனேன் நான். நல்லா இருந்துச்சு. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. செம்ம குளிர் தாங்க முடியல. அப்படியே குளிர் அடக்கிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். செயின்ட் தாண்டி இங்கே பார்த்தீங்களா, இதுதான் சிட்டி சென்டரோட மெயின் பிளேஸ். ஆக்சுவலாக எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுற இடம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் ஹையாக வரும். இது நல்லாயிருக்கும், சூப்பராக இந்த இடம். எப்போயுமே நான் இந்த இடத்துல போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் நான் போகும்போதெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நல்ல நேச்சரான இடம். இங்கே பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம். சூப்பரான இடம் சொல்லலாம். அந்த பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக நான் இது எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டேன். இது வந்து ஷார்ட்ஸில் ஃபுல்லாக தெரியாதுன்னு சொல்லிட்டுக்காக லாங் வீடியோ ஒன்று போடலாமேன்னு சொல்லிட்டு போட்டேன். அப்புறம் எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறம் அந்த கவன்ட்ரி மார்க்கெட் உள்ளே போகணுன்னு சொல்லி என் பிளானு. அதுக்கு அதை உள்ளே போகணும். உள்ளே போனோடனே பாருங்களேன், ஃபஸ்ட்டு பாருங்களேன் என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இதை கவர் பண்ணியே ஆகணும்னு சொல்லி நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், தமிழ் கடை. ஒரு யூகேயில் லண்டனில் வந்துட்டு கவன்ட்ரியில் யூகேயில் வந்துட்டு தமிழ் கடைன்னு ஒரு கடையை பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷங்க எனக்கு. உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த கடையில் நமக்கு தேவையான ஐட்டம் இருக்குதோ இல்லையோ, தமிழை ஒரு இடத்துல பார்க்கும் போதே ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், பெருசாக எதுவும் இல்லை. எல்லா கடையில் இருக்கிறது தான் இங்கே வச்சுருக்காரு. நம்ம ஊர் டாட்டா சால்ட் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சில பொருட்கள் இருந்தாலும் அந்த தமிழ் கடைன்ற பேரை பார்க்கும்போது வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அந்த சந்தோஷத்துக்கு ஈடுன்னு ஒன்றுமே இல்லைங்க உண்மையாகவே. இங்கே பாருங்கள், வாழைப்பழம், மற்ற காய்கறிகள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பெருசாக எதுவும் இல்லை. மற்ற இது ஆக்சுவலாக தமிழ் கடைன்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு சேர்ந்தவங்க இல்லை. இவங்க ஸ்ரீலங்கன் தான் ஒருத்தர் வச்சுருக்காரு. ஸ்ரீலங்கன் தமிழன் தான் ஒருத்தர் வச்சுருக்காரு. அவர் நான் கிட்ட பேசினேன், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஸ்ரீலங்கன் தான் வச்சுருக்காரு இந்த கடையை. அப்படியே கடையை சுற்றி ஒரு வீடியோ எடுத்தேன். நடுவில் ஆட்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. கடையை சுற்றி ஒரு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக தான் எடுத்தேன். ஃபுல்லாலாம் எடுக்கல, கவர் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் இந்த கடையை மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே பாருங்கள், பாவக்காய் நம்ம ஊரில் பார்க்குறது பாவக்காய். அதோடு இங்கே தான் பார்க்குறேன் இப்போ தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடையை சுற்றி நெக்ஸ்ட் வீடியோக்கு மூவ் பண்ணேன். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த அரிசி வகைகள், அப்புறம் அந்த அரிசி மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழில் போயிட்டுருக்கு. புழுக்கொடியல் மாவு தான் மாவுன்னு போட்டிருக்காங்க. அது ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ். அது இங்கே பாருங்கள், என்ன தெரியுதா, சாமை அரிசி, மில்லட் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழே அந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே அரிசி வகைகள், மில்லட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே அதே மாதிரி தான் இந்த கொழுக்கொட்டை மாவு, அந்த மாதிரி நிறைய வகைகள், பயிர் மாவு எல்லாம் வறுத்தது. அந்த ஸ்ரீலங்கன் லாங்குவேஜில் தமிழில் எழுதியிருக்கு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அரிசி வகைகள். அப்புறம் அந்த இது உடச்ச கோதுமை உடச்சது அந்த ரவை சொல்லுவாங்கள்ல, அது அந்த மாதிரி மாவுகள் எல்லாமே இருந்துச்சு. நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், அரிசி. இது வந்து புழுங்கல் அரிசின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், புழுங்கல் அரிசி தான். சம்பா ஏதோ சம்பா ரைஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரிலாம் வரல, அந்த மாதிரி சம்பா ரைஸ்ன்னு போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடையை விட்டுட்டு நான் போயிட்டேன். வேறு இடத்துல போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், சும்மா ஒரு சின்ன ஒரு லைட்டாக ஒரு குட்டி சுற்றிட்டு வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், வெஜிடபிள் ஷாப் இதெல்லாம் தனித்தனியாக செம்ம ரேட்டுங்க. இது பாருங்கள், ஃபிஷ் ஷாப் வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சுருக்காங்க. நல்லா ஐஸ் ஃபிஷ் தான், ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. அதை பார்க்கும்போதே வாங்கி சமைச்சி சாப்பிட்ணும் அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் மீனில் எல்லா வகைகளும் இருக்குது. ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்க. நான் கேட்டேன், 10 வாட்டி வாங்க தரேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள், எல்லா மீன் வகைகளும் இருக்குது. ஷார்க் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்குவிட்டு, எல்லா மீனுமே இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இது ஃப்ரெஷ் மீன் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வகை வகையாக பாட்டாக பிடிச்சி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஆடு தலையை வெட்டி தனியாக வச்சுருக்கான். வகை வகையாக ஆட்டு தனியாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது காய்கறி ஷாப்பு. முக்கியமாக கீரை பாருங்கள், கீரைலாம் பார்க்கவே முடியாது மோஸ்ட்லி.
கீரையை பார்த்தோன்னே வீடியோ எடுக்கணும் போல இருந்துச்சு. பர்டிகுலராக இந்த கொத்தமல்லி கட்டு பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு 15 ரூபா 20 ரூபா இருக்கும், இங்கே 3 பவுண்டுன்னு சொன்னான். 3 பவுண்டுனா நம்ம ஊருக்கு 300 ரூபா. பார்த்துக்கோங்க அப்போது விலைவாசியை. இதுதான் இங்கே நிலைமை. கடைசியில்